ரவிமோகன் அவர்களுக்கு பிடித்த கோவக்காய் மோர் குழம்பு தானே இன்னைக்கு வைக்க போறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட உணவுகள் ஏதாச்சும் ஸ்பெஷலானா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் செஞ்சு நாங்க மக்கள்கிட்டயே காட்டுறோம், நாங்களும் சுவிச்சு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நடிகர் திரு ஜெயம் ரவி என்கின்ற ரவிமோகன் இவ்வளவு ஒரு பேர் வைக்கிறாச்சா? ரவிமோகன் அவர்களுக்கு பிடித்த கோவக்காய் மோர் குழம்பு தானே இன்னைக்கு வைக்க போறோம். காம்பினேஷன் வித்தியாசமா இருக்குல்ல. மோர் குழம்புக்கு சேர்க்கக்கூடிய காய் 2 காய், ஒன்று பூசணிக்காய், இன்னொன்று வெண்டைக்காய். இதை 2 வச்சு தான் எல்லாருமே மோர் குழம்பு செய்வீங்க. ஆனால் திரு ஜெயம் ரவி அவர்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கோவக்காய். அந்த கோவக்காயில் அவங்க அம்மா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது மோர் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்களாம். அவருக்கே வந்து அசைவம் தான் ரொம்ப பிடிக்குங்களாம். ஆனால் அசைவம் சாப்பிட்றவரையே சைவம் சாப்பிட வச்சாங்கன்னா அவங்க அம்மா இந்த கோவக்காய் மோர் குழம்பு தாங்க. இந்த மோர் குழம்புல கோவக்காய் வந்து சேர்க்குறதே வந்து அவங்க வித்தியாசமாக சேர்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் காட்ட போகிறோம். மோர் குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவில் மோர் குழம்பு ஒன்று. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் அடிக்கிற வெயிலுக்கு மோர் குழம்பு எடுத்துருக்கோங்க. அதுவும் அவங்க தெரு முனைக்கு வரும்போதே அந்த மனம் அவருக்கு வருமா. வந்தவனையுமே ஸ்லோவாக வர சைக்கிள் அவ்வளோ ஸ்பீடாக போனவனையுமே சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த மோர் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கோவக்கான்னு ஏங்க பேர் வச்சாங்க எனக்கு சொல்லுங்க. இத்தனை பேர் தான் அங்கே தம்பி நிற்கிறாங்க. கோவக்கான்னு இருக்குல்ல, அதனால அக்காட்ட கேட்குறது. கோவக்காய் கத்திரிக்காய் சைஸ்ல இருக்கவங்கள்ட்ட போய் கோவக்காவை பத்தி கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் தெரியுங்களா? சொல்றாரு பாருங்க, பச்சை மிளகாய் சைஸ்ல இருந்துட்டு கத்திரிக்காய் என்னையா நீதான் சொல்ற, நீதான் காய் சொல்லு. சொரக்காயா? சொரக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், கொத்தவரக்காய், கோவக்காய். நம்ம கோவப்பட்டா எப்படி சிவப்பு தன்மையை வெளிப்படுத்துறதுக்கூடியதான் கோவக்காய் என்று சொல்லுவாங்க. கோவப்பட்டா முகம் சிவப்பாகும், மாறிடும். அதே மாதிரி கோவக்காய்க்குள்ள வந்து சிவப்பா இருக்கும். அதனால கோவக்காய்னு பேர் வச்சிருக்கதா அக்கா சொல்றாங்க. சங்க கால இலக்கியத்துல அதோட பேர் பார்த்தோம்னா கோவக்காய். இன்னொரு பேர் வந்து கோவை. அந்த கோவை அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சேர்றது கிடையாது, ஒன்றோட ஒன்று வரிசையா இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் ஒன்றோட ஒன்று பக்கத்துல இருக்கும். அதனால தான் இதை வந்து கோவைக்காய்ன்னு சொன்னாங்க. இது எதுக்காக கோவக்காய்? இன்னொன்று பார்த்தோம்னா இது பழுத்துருச்சுன்னு வைங்க அவ்வளோ சிகப்பாகும். ஸோ அதனால தான் சிகப்பு காயின்னு சொல்கிறாங்க. காயிலையும் நம்ம உள்ளே வெட்டும் போது பார்த்தோம்னா உள்ளேயும் சிகப்பு இருக்கும் ஒரு சில காயில். இதனால தான் கோவக்காய்னு பேருங்க. வாங்க ஒரு அருமையான வித்தியாசமான கோவக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. 5 நிமிஷத்துல அம்சமான மோர் குழம்பு கோவக்காய் ரெடி. வாங்க. என்ன சாங்? கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தேவையான பொருள் வச்சுருக்கோம் கோவக்காய் மோர் குழம்புக்கு. கோவக்காய் இந்த மாதிரி மெலிசா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு, சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை, வரமிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள். நல்ல வாசனையாக இருக்கு சார். ஆமாங்க. தயிரை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ கோவக்காய் நீங்கள் பசியில் கோவப்பட்டு எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துங்க. 50 கிராம் எண்ணெய் இருந்தாலே போதுமானதுங்க. 1/4 கிலோக்கு நாங்கள் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து கலப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். எதுக்காக நாங்கள் கடுகோடைய ஜீரகம் தாளிப்பு அதிகமாக சேர்க்குறோம்னா மோர் குழம்புன்னு எடுத்துட்டாலே அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே வரணுங்க. அதனால தான் 4 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்க்குறோம். அதே போல் ஒரு 5 வரமிளகாயை கிள்ளி வச்சுக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துங்க. 1/4 கிலோ கோவக்காய். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கி இருக்குங்க. இந்த நேரத்தில் கோவக்காயை சேர்த்துக்கோங்க. கோவப்படாமல் சேருங்க மாஸ்டர், கொந்தளிச்சிடாதீங்க. சின்ன பையன் தெரியாம பட்டான வராங்க, கொந்தளிச்சிடாதீங்க. கோவக்காய் வதங்கிறதுக்கே பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. என்னடா 15 நிமிஷம், கோழிக்கறி வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் நினைச்சிங்க. ஆனால் கோவக்காயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதோட நீர்த்தன்மையெல்லாம் நல்லா சுண்டன பின்னாடி தான் வேகும். கண்டிப்பாக 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. அதுக்குள்ளே ஒரு போட்டி வச்சலாமா சார்? போட்டியா? ஈஸி தான்.
ஈஸினா ஓகே. ஈஸியான போட்டி தான். ஜெயிச்சா 200 ஒரே போட்டியா குடல் போட்டியா 200. ஆட்டு போட்டியா குடல் போட்டியா? அது ஒன்று இல்லை, அதை பற்றி ஏன் கேட்குறேன். ஏய் 200 200. போட்டி ஆரம்பிக்கலாமா? தண்ணியை வந்து திறந்து விடுவோம் பைப்லேருந்து. அதுக்குள்ளே துண்டை வந்து தண்ணியை தாண்டி வச்சுருப்போம். துண்டை வந்து தண்ணியிலேருந்து எடுக்கணும் நினையாமல். இது புரியல, இன்னொரு தடவை சொல்ல. செய்முறையோட பாருங்கள். இப்போ துண்டு உள்ளே வச்சுருக்கோமா? தண்ணியில நனையாம இருக்கா? ஐயோ கண்ணை கட்டிக்கிட்டே வா. கண்ணெல்லாம் கட்டுது. இந்த ஏன் கட்டுறீங்க? கண்ணு கட்டு சாங்க யோசிச்சிட்டாரு போல. நீ கடைசியா பள்ளி எதுக்கு கிளி வச்சுட்டியா? 200 போச்சா? ஐயோ சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து விஜயாக்கா பண்ணிட்டு கொடுங்க விட்ட. ஆமா யோசிக்க வேண்டாமா? சரி யோசிங்க. கையெடுக்கூடாது. என்னடா கதையா இருக்கு? கையெடு எடுக்கக்கூடாதா? இது எல்லாரும் தான் செய்வாங்க. கை எடுக்கக்கூடாது. கை மாறக்கூடாது. திரு கை விட்டீங்க. குரங்கு மண்டை சரியில்லை. குரங்கு மண்டை சரியில்லை. ஏய் 2 கையில புடுறா ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் கதை. இப்ப அவங்க பண்ணதால நீ பண்றதா? புடி ஃபர்ஸ்ட் துண்டு 2 புடி. துண்டை ஃபர்ஸ்ட் கையில எடு. 2 கையில எடு. இப்படி வச்சுக்கலாம். விடக்கூடாது. விடாம வெளியில எடுக்கணும். ஃபர்ஸ்ட் புடிங்க. இல்ல பாம்பு பிடிக்க போறியா இல்ல? துண்டை கையில எடுறா ஃபர்ஸ்ட். துண்டை கையில எடு. எடுப்பா. தண்ணி படக்கூடாதா? தண்ணியே படக்கூடாது. எடுங்க. என்ன ஆளுக்கு 100 எடுக்கலாமா? நான் ஆஃப் பண்றேன். பாரு சட்டையை பாரு. அங்க கிளம்பு. அடுத்தால இல்லடா அவன் பண்ண மாதிரி நீ பண்ற. அது எப்படி தான் படத்தான் செய்யும். அது எப்படி படாம இருக்கும்? நீ எவ்வளவு ஸ்பீடா இழுத்தாலும் தண்ணி படம் தான் செய்யும். இல்ல அவர் பண்ண மெத்தட் கரெக்ட் தான். மெத்தட் கரெக்ட் தான். ஆனா இடம் இல்ல அங்க. இங்க வந்து டைட்டா இருக்கு பின்னாடி. கர்ச்சீப் மாதிரி கொடுத்துருக்கணும். கர்ச்சீப்ல பண்ணுவார். இந்த கை நினைவு கூடாது. இப்ப சந்தோஷமா? கை மாறுதா? எடுத்துட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். பொடிச்சுதானே எடுத்து. பொடிச்சுதானே எடுத்துட்டு வெளில உள்ளே. ஓகே. சாங்க 200 வில் பண்ணி விட்டார். எடுத்துக்க மாட்டோம்னே. எப்படின்னா எங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் தான் கொடுத்தீங்க. அதுக்கு மேல சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சான்ஸ் இல்லைன்னு சொல்ல. நீங்க 3 தடவை ட்ரை பண்ணிட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. எது? நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். மெத்தட் ஓடுதல. ஃபர்ஸ்ட் இதுலயே பாதி ஜெயிச்சிட்டா. அதான் ஏத்துக்கவே மாட்டான். பாருங்க 200 கொடுக்குறவரே ஏத்துக்கிட்டாரா? நீங்க ஏத்துக்கிட்டா என்ன? ஏத்துக்கலாம் இல்ல. அது நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாரும் படக்கு முன்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டீங்க. யாராவது அது முயற்சி பண்ணீங்களா? 200 ஜெயிச்சதா இருக்கட்டும். நாளைக்கு ஸ்பான்சர் இந்த 200 ரூபாய்க்கு ரேட்டு ஃப்ரூட் மிக்சர் வாங்கி எல்லாரும் கொடுத்துருங்க. கோதுமை மிக்சர் வாங்கி கணக்கு. முன்னாடி 100 200 500 அந்த மாதிரி 1000 ரூபாய் கூட ஜெயிச்சாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரல. நீங்க நாங்க கேக்குறோம்ல. ஜெயிச்ச காசு வச்சு டீமுக்கு வாங்கி கொடுங்க. சரி இப்ப நீங்க ஜெயிச்சிக்கல வாங்கி கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே டேபிளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். சரி வாங்க போர் குளம் போய் பார்க்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறாங்க. கோவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு தூளுங்க. அருமையாக தயார் பண்ணுறேங்க. அப்படியே வறுவலா சாப்பிடலாம் இல்லையா? வறுவலாவே ஒரு ரசம் சாதத்துக்கு தயிரோட வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த மசாலாவை
நல்லா கொஞ்சம் ஆற வச்சு தயிரோட கலக்க போகிறோம். சூட்டோட நம்ம வந்து இந்த மசாலாவை தயிரோட கலந்தோம்னா தயிர் திரிஞ்சிருங்க. அதனால தான் ஆற வச்சு சேர்க்க போகிறோம். நல்லா கோவக்காய் மசாலாவோட நல்லா ஆறி இருக்குங்க. இதை அப்படியே எடுத்து அடித்து வச்ச தயிரில் சேர்த்துக்க போகிறோங்க. என்னடா அவசரம் உனக்கு? இங்கே தான் செஞ்சிட்டு இருக்கோம்ல. நாய்க்கு வச்சத கட்சி குடிக்க போற. கொஞ்சோண்டு எடுத்துக்கா. கண்டை வரும்போது வரீங்கப்பா. பின்னாடி வச்சு கடிக்க போது பாரு. இது அப்படியே கலந்துக்க போகிறோங்க. ஆற வச்சதுனால தான் தெரியாமல் இருக்கு பாருங்க. இப்படி கலக்க வாசனை மேலே வருதா? சூப்பராக வருங்க. வாழை இலை இல்லாததுனால வாழை இலை தட்டு வச்சிருக்கோம். கீஞ்சி போச்சு. வாழை இலை வாங்க முடியல. அதில் கீஞ்சி போச்சு. இப்போ தானே கண்ணு நம்ம கொண்டுனா சோம்பேறித்தனம். ஜெயம் ரவி அவர்கள், சந்திரன் ரவி அவர்கள் அவர் இன்னைக்கு சாப்பிடலாம். அதுக்காக சந்திரன் தானே சொன்னா, ரவி மோகன் அவர்களுக்காக இன்னைக்கு நாங்கள் அதை சாப்பிட்றோம். அவர் இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை நாங்கள் நம்புகிறோம். குடிச்சாப்புனா கோவக்காயோட தயிர் சாதத்தை அப்படியே பிசைஞ்சு அடிக்கும்போது இந்த காரமும் புளிப்பும் சேர்ந்து அப்படியே உள்ள ஒரு என்ன பண்ணுதுன்னு வச்சியா. தயிரோடைய புளிப்புங்க, அதாவது தயிருக்குன்னு உண்டான புளிப்பு சூப்பராக இருக்குது. அதோட சேர்த்த ஜீரகம் சாப்பிட அந்த ஜீரகம் என்ன சாப்பிடும் போது தண்ணி ஃபீலாக இருக்குது. ரெண்டாவது மோர் குழம்பு அப்படின்னா காரமே இருக்காது. அவங்க செஞ்ச மாதிரியே நம்ம மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சது. ஒரு சிறு காரம், சிறு புளிப்பு, நல்ல மனம், சூப்பரான ஒரு மோர் குழம்பு தாங்க. ஏன்னா வழக்கமாக நம்ம பூசணிக்காயில் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. காரஞ்சாரமான மோர் குழம்பு கலகலப்பாக இருக்குது. கட்டுறது கையில் இது சாப்பிட்டா தான் தெரியுது அவர் ஏன் இவ்வளோ விரும்பி கேட்டாருன்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. கோவக்காயில் நாங்கள் ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. மோர் குழம்புனாவே சும்மா சிம்பிளாக தான் நம்ம வந்து வீட்டில் ஒரு தயிர் அடித்து செய்வோம். ஆனால் இதில் அந்த கோவக்காய் வந்து வறுவல் மாதிரியே பண்ணி அதில் வந்து தயிர் அப்படியே நல்லா அடித்து மிக்சியில் அடித்து சேர்த்ததில் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது. வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு நடிகர்களுக்கு பிடிச்ச உணவாக நம்ம மக்களுக்கு எடுத்து செஞ்சு காட்டிகிட்டு இருக்கோம். நாங்களும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அடுத்தது எனக்கு ஒன்று பிடிச்சது, அதையும் செஞ்சு விட. உனக்கு பிடிச்சது ஒன்றே ஒன்று தான் கொடுக்கல. அது வந்து இங்கே கிடைக்காது, வேலூரில் கிடைக்கும். அது இங்கே செய்யவும் முடியாது. செய்யலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட உணவுகள் ஏதாச்சும் ஸ்பெஷலானா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் செஞ்சு நாங்கள் மக்கள்கிட்டே காட்டுறோம். நாங்களும் சுவிச்சு பார்க்குறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.